Dear plus one commerce students, good morning. Today in this class, we are going to discuss the 6.3 Memorandum of Association. Memorandum of Association. அமைப்பு முறையீடு. Memorandum of Association is a legal document prepared in the formation and registration process of a limited liability to define its relationship with the shareholders. It reveals what powers it has and what activities the company is permitted to undertake. Any act of the company outside the scope outlined in its memorandum is said to be ultra vires and is not binding on it. என்ன சொல்கிறாங்க, அமைப்பு முறையீடுங்கிறது நிறுமம் முறையாக அமைக்கப்பட்ட விவரங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஆவணம், சான்றாவணம். அமைப்பு முறையீடுங்கிறது நிறுமம் முறையாக அமைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு சான்றாவணம், டாக்குமெண்டரி ப்ரூஃப். நிறுமம் செயல்பாடுகள், அதனுடைய நடவடிக்கைகள், நிறுமம் எதையெல்லாம் செய்யலாங்கிறத விளக்கக்கூடிய நிறுமத்தினுடைய எல்லைகளை, செயல்பாட்டு எல்லைகளை தெரிவிக்கக்கூடிய ஆவணம். இந்த ஆவணத்தில் குறிப்பிடாத எந்த ஒரு செயலையும் நிறுமம் ஈடுபட்டா அது வரம்பு மீறிய செயலாக கருதப்படும். அதனால் சட்டப்படியாக அது செல்லாது. அமைப்பு முறையீடுங்கிறது நிறுமத்திற்கும் வெளிநபருக்கும் உள்ள தொடர்பினை விளக்கக்கூடிய ஒரு பொது ஆவணம், பப்ளிக் டாக்குமெண்ட். இட் ரிவீல்ஸ் வாட் பவர்ஸ் இட் ஹாஸ் and what activities the company is permitted to undertake. Any act of the company outside the scope outlined in its memorandum is said to be ultra vires and is not binding on it. இந்த ஆவணத்தில் குறிப்பிடாத எந்த ஒரு செயலையும் நிறுவனம் ஈடுபட்டதுன்னா அது வரம்பு மீறிய செயலாக கருதப்படும். சட்டப்படியாக அந்த செயல் செல்லுபடியாகாது. அதனால் அமைப்பு முறையீடுங்கிற ஆவணம் ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கம்பெனி. இட் இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கம்பெனி. நிறுவனத்தினுடைய முதன்மையான ஆவணம், சாசனம். நிறுவனத்தினுடைய அமைப்பு செய்திகளை விளக்கக்கூடிய ஆவணம். இட் இஸ் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கம்பெனி இன் இட்ஸ் ரிலேஷன் டு த அவுட்சைடு வேர்ல்டு. It is a public document and any person dealing with the company is presumed to have sufficient knowledge of it. It is the primary document of the company. அமைப்பு முறையீடுங்கிறது சாசனம். இது ஒரு முதன்மையான ஆவணம், முக்கியமான ஆவணம், எழுத்து மூலமான ஆவணம். இது ஒரு சாசனம் போன்றது, பட்டயம் போன்றது. நிறுவனத்தினுடைய அமைப்பு செய்திகளை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு ஆவணம். யாராவது வெளிநபர்கள் நிறுவனத்தோட வியாபார உறவு கொள்வதற்கு முன் வரும்போது அவங்க என்ன செய்யணும்னா அமைப்பு முறையீட்டை முழுமையாக படித்து அதனுடைய உட்பிரிவுகளை தெரிஞ்சுக்கிறது நல்லது. Yes, now let us see the contents of Memorandum of Association. In your book pack also there is a long answer question. 5 mark question. What are the contents of Memorandum of Association? What are the contents of Memorandum of Association? Name class, situation class, objective class. Name class, situation class, objective class, liability class, capital class, association class. Now let us discuss one by one. The first one is name class. தமிழில் பெயர் விதி கூறுன்னு சொல்கிறோம். நிறுவனத்தினுடைய பெயரை தெளிவாக சொல்லப்படுகின்ற ஒரு இடம், அதான் நேம் கிளாஸ். பெயர் குறித்த உட்பிரிவு. நிறுவனத்தோட பெயர் இதில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். சட்டப்பூர்வமாக அங்கீகரித்த பெயர் இது.
ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற நிறுவனத்தோட பெயரை ஒத்திருக்கக்கூடாது. இப்போ நம்ம கம்பெனியை பதிவு செய்கிறப்ப நம்ம கம்பெனியினுடைய பெயர் ஏற்கனவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற எந்த கம்பெனியினுடைய பெயரையும் ஒத்திருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா பதிவாளர் பதிவு செய்வதற்கு மறுத்துருவார். உறுப்பினர்களோட பொறுப்பு வரையறுக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தினுடைய பெயர் வரையறுக்கப்பட்டதுங்கிற வார்த்தையோட முடிய வேண்டும். நேம் கிளாஸ். The name class requires to state the legal and recognized name of the company. The company name is allowed to be registered if it does not bear any similarities with the name of an existing companies. அதான் ஏற்கனவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியினுடைய பெயரை ஒத்திருக்கக்கூடாது. நம்ம கம்பெனியினுடைய பெயர் அதிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும் பட்சத்தில் நிறுவன பதிவாளர் அந்த பெயரை பதிவு செய்து கொள்வார். தென் த நெக்ஸ்ட் கான்டென்ட் இஸ் சிச்சுவேஷன் கிளாஸ். இடம் குறித்த உட்பிரிவு. இடம் குறித்த உட்பிரிவு வேற ஒன்றும் இல்லை. இடம் எந்த இடத்துல கம்பெனியோட பதிவு அலுவலகம் அமைக்கப்படுகிறது அந்த தகவலை பதிவாளர்கிட்ட கொடுக்கணும். நிறுவனத்தினுடைய பதிவாளர்கிட்ட கொடுக்கணும். இந்த அமைப்பு முறையீட்டில் சிச்சுவேஷன் கிளாஸில் அதை எழுதணும். சிச்சுவேஷன் கிளாஸ் ஷோஸ் த ஃபிசிக்கல் லொக்கேஷன் ஆஃப் த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் த கம்பெனி. கம்பெனிக்குன்னு ஒரு அலுவலகம், பதிவு அலுவலகம் இருக்கும். அந்த பதிவு அலுவலகத்தினுடைய முகவரி இதில் இடம்பெற்றிருக்கும். Situation class shows the physical location of the registered office of the company. It is required to keep all the company registers in this office. கம்பெனியினுடைய பதிவு அலுவலகத்தில் தான் கம்பெனியினுடைய கணக்குகள், கணக்கு புத்தகங்கள், ஃபைல்ஸ், கோப்புகள், சான்றாவணங்கள், பதிவேடுகள் இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு பங்குதாரர் பதிவேடு, கடனீட்டு பத்திரதாரர் பதிவேடு, இன்னும் மற்ற கணக்கு புத்தகங்கள், ஆவணங்கள், கோப்புகள் இதெல்லாம் இங்கே தான் வைக்கப்பட்டிருக்கும். The registered office should be established prior to commencing the business activities. தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் பதிவு அலுவலகத்தை நம்ம தொடங்கிடணும். பதிவு அலுவலகத்தினுடைய ஃபிசிக்கல் லொக்கேஷனை தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். இதை நிறுவன பதிவாளருக்கும் தெரிவிக்க வேண்டும். தென் த தேர்ட் கான்டென்ட் இஸ் அப்ஜெக்டிவ் கிளாஸ். நோக்கம் குறித்த உட்பிரிவு. த அப்ஜெக்டிவ் கிளாஸ் requires to summarize the main objectives for establishing the company with reference to requirements for the shareholding and use of financial resources. It is required to state the ancillary objectives, that is, those objectives that are required to facilitate the achievement of the main objectives. The achievement of main objectives. The objectives should be free from any provisions or declarations that contravene laws or public good. என்ன சொல்கிறாங்க? நிறுவனத்தோட நோக்கங்கள் இந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏன்னா இது நோக்கம் குறித்த உட்பிரிவு. நிறுவனத்தினுடைய நோக்கங்கள் இந்த பிரிவில் கூறப்பட்டிருக்கும். இந்த பிரிவில் நிறுவனத்தினுடைய முக்கிய நோக்கங்கள், அப்புறம் துணை நோக்கங்கள் இதில் கூறப்பட்டிருக்கும். நோக்கங்களை அடைவதற்கான வழிமுறைகள் விளக்கப்பட்டிருக்கும். நிறுவனத்தினுடைய நோக்கங்கள் நிறுவன சட்டத்தை மீறியதாக அல்லது பொது நலனுக்கு எதிராக இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். தென் த ஃபோர்த் கான்டென்ட் இஸ் லைபிலிட்டி கிளாஸ். பொறுப்பு குறித்த உட்பிரிவு. The liability class requires to state the extent to which the shareholders of the company are liable to the debt obligations of the company in the event of the company dissolving. There are companies limited by shares and limited by guarantee. பொறுப்பு குறித்த உட்பிரிவு. இந்த பொறுப்பு குறித்த உட்பிரிவில் தான் பங்குதாரரோட பொறுப்பு எத்தகையது, கம்பெனியினுடைய உரிமையாளர்கள், உறுப்பினர்கள்னு சொல்லப்படுகின்ற பங்குதாரர்களோட பொறுப்பு எத்தகையது,
அவங்களோட பொறுப்பு வரையறு பொறுப்பா இல்லை பொறுப்புறுதி தொகையளவிற்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டுமா, இல்லைன்னா அவர்களோட பொறுப்பு வரையறா பொறுப்பா? இந்த விவரங்கள் இந்த பொறுப்பு குறித்த உட்பிரிவில் தெளிவாக கூறப்பட்டு இருக்கும். Then the next content is capital class. முதல் குறித்த உட்பிரிவு. The capital class requires to state the company's authorized share capital. கம்பெனியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட பங்கு முதல் எவ்வளவு, the different categories of shares, என்னென்ன வகையான பங்குகள் இங்கு விற்கப்படுகின்றன, நேர்மை பங்குகள், முன்னுரிமை பங்குகள், and the nominal value, the minimum value per share, பங்குகளோட முகமதிப்பு எவ்வளவு, இந்த தகவல்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். It is also required to list the company's assets under this class. கம்பெனியினுடைய சொத்து பற்றிய விவரங்களும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். Then the next one is TMBG. Then the next content is association class. அமைப்பு குறித்த உட்பிரிவு. The association class confirms that shareholders bound by the memorandum of association are willingly associating and forming a company. பங்குதாரர்கள் ஒன்றாக இணைந்து நிர்மமாக செயல்படும் விருப்பத்தை இந்த பிரிவில் தான் கூறியிருப்பாங்க. It is required 7 members to sign an memorandum for a public company and not less than 2 people for memorandum of a private company. அதாவது பொது நிறுவனமாக இருந்தால் இந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அமைப்பு முறையேட்ட 7 பங்குதாரர்களும், தனி நிறுவனமாக இருந்தால் 2 பங்குதாரர்களும் கையொப்பம் விட்டிருப்பாங்க. The signing must be done in the presence of witness who must also append his signatures. அதாவது இதில் கையெழுத்து போட்டுறாங்கல்ல 7 பேர், பொது நிறுவனமாக இருந்தால் அல்லது தனி நிறுவனமாக இருந்தால் 2 பேர், இவங்க விட்னஸுக்கு முன்னாடி சாட்சிகள் முன்னிலையில் கையொப்பம் விட வேண்டும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.